கிறிஸ்து பெருப்பு விழாவுக்கு நெருங்கி வந்துவிட்டோம். இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிறது. 4வது ஞாயிற்றுக்கிழமையாகி இன்று புனித சூசேப்பரை பற்றி வாசகம். இந்த வாரத்திலே அதை முன்பும் வாசித்தோம். தனக்கிருந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்திருக்கிறார். இயேசுவும் தாம் பிறந்து வருவதற்கு முன்னிலே ஒரு நல்லதொரு வளர்ப்பு தந்தையை தேர்ந்தெடுத்து கொண்டார். நீதிமான், பக்தியுள்ளவர். அன்னை கன்னிமரியாள் இயேசுவை பெற்றெடுப்பதற்கு கடவுளுக்கு ஒத்துழைப்பு தருகிறார். கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். கனவிலே தூதர் வந்தபோதும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும். பக்தியுள்ளவர்களுக்கு தான் அது வரும். கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கட்டாயம் குழந்தை இயேசுவை ஒரு நல்ல மகனாக, ஆளாக வளர்த்தெடுப்பதற்கு எல்லா விதத்திலும் உதவியிருக்கிறார். தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய நேரம், தன்னுடைய வாழ்வு எல்லாவற்றையும் கடவுளுக்கு தந்தவர். இப்படிப்பட்ட ஒரு முழுமையான ஒத்துழைப்பு நம்முடைய வாழ்விலும் வேண்டும். கடவுள் அவரது திட்டத்தை நம்மை போன்ற மனிதர்கள் மூலம்தான் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். மனிதர்கள் சிறந்த அன்னை கன்னிமரியாளை தேர்ந்தெடுத்து கொண்டார். அவருக்கு உதவியாக புனித யோசேப்பை தேர்ந்தெடுத்து கொண்டார். இன்றும் அவர் ஆற்றுகின்ற பல்வேறு பணிகளிலே பலரை மீட்கக்கூடிய அந்த திட்டத்திலே நீங்களும் நானும் பங்கேற்று கொண்டு தான் இருக்கிறோம். ஒத்துழைப்பு தருவோம். எல்லா விதத்திலும் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம். அதற்குரிய மனப்பக்குவம் வந்துவிட்டால் கிறிஸ்துமஸ் பெருவிழா கூட ஒரு மகிழ்ச்சியான விழாவாக மாறிவிடும். எங்கே எல்லாம் நம்முடைய விருப்பத்தை முன்னிறுத்தி நாம் தான் முதன்மை என்று வாழ்ந்திருக்கிறோமோ அதையெல்லாம் ஒழித்து கட்டுவோம். கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் தியாகம் செய்ய வேண்டுமென்றாலும் முயற்சி செய்வோம். கட்டாயம் பலன் உண்டு. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.